வெல்கம் பேக் டு மாம் ஆஃப் பிரணீத் சேனல். என்னோடய சேனலை முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நான் ஒரு நியூ யூடியூபர். என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க. நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்கழி 2 ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால சின்னதாக தான் கோலம் போட்டு விளக்கும் ஏற்றிட்டேன். ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டில் க்ளீனிங் ஒர்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வீடை ஃபஸ்ட்டு பெருக்கிட்டுருக்கேன். நல்லா அதை முடிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு ராகி கஞ்சி கொடுக்கலான்னு சொல்லி அதை பண்ணலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தோம். பார்த்திங்கன்னா என் பையனும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. என் பையனுடைய சேட்டையை பார்த்திங்களா, நான் தான் மிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவனும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நான் மிக்ஸ் பண்ணேன், அவன் மிக்ஸ் பண்ண, இப்படியே போயிட்டு இருந்தது. டைம் ஆகிட்டு ஒரு வழியாக அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டு அவனுக்கு சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நானே கடகடன்னு அதை ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கு ஒரு வழியாக கஞ்சியும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அவனுக்கு ஊட்டியும் விட்டாச்சு. ஊட்டி விட்டு முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஜூம் இன் அப்படின்ற ஒரு பேஜ்லேருந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பிச்சிருந்தாங்க. இது நாங்கள் மலேசியா போனப்போ எடுத்த ஒரு பிக். இது அழகாக அவங்க ஃப்ரேம் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது ப்ரமோஷன் தான். ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்கள தாராளமாக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அழகான ஃப்ரேம்ஸ் வாங்கிக்கோங்க. நல்லாவே இருந்தது அவங்களோட ஒர்க். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு 10:30 போல் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தேன். ஸோ எப்பவும் லஞ்சுக்கு நம்ம ரைஸ் தான் சாப்பிட்றோம். ஸோ இன்றைக்கி வித்தியாசமாக சப்பாத்தி வித் பச்சை பயிர் கறி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த க்ரீன் கிராம் கறி பார்த்திங்கன்னா நான் வெங்கடேஷ் பட் சாரோடைய ரெசிப்பியை தான் ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சப்பாத்தியோட பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் சப்பாத்தியோட பண்ணுறேன். முன்னாடி நான் பண்ணும்போதெல்லாம் ரைஸோடு பண்ணியிருக்கேன். சப்பாத்தி கூடயும் சாப்பிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் அவள் சொன்ன மாதிரி தான் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சவுத் டிஷ்ஷஸும் சரி, நார்த் இந்தியன் டிஷ்ஷஸும் சரி நல்லாவே செட் ஆகும் இந்த க்ரீன் கிராம் கறி. ஸோ இப்போ அந்த கறி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ஊற வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஊற வைக்கல, க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா ஆனியன், அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, இது மட்டும் போதும். ஸோ இப்போ நான் ஆனியன் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 3 எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் 2 எடுத்தீங்க அப்படின்னா தக்காளி ஒரு குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும் இந்த ரெசிபிக்கு. ஸோ இதில் ஒரு புளிப்பு தன்மையோடு இருந்தால் தான் இந்த கறியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்ச பூண்டு ஒரு 3 to 4 க்ளோவ்ஸ், அது போதும். அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். அதை எடுத்து இப்போ நான் நல்லா வதக்கிட்டுருக்கேன். வதக்கி முடித்ததும் தீயை வச்சிடாதீங்க. அதுக்கப்புறமா ஆனியன் போட்டு அதையும் நான் நல்லா வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தக்காளியை இமிடியேட்டாக இதில் ஆட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்குவோம் பார்த்திங்களா. இதில் அப்படி கிடையாது. ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். அதுக்கப்புறம் உடனே நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம வதக்கணும். அப்போ தான் இதில் ஒரு ஃப்ளேவர், இதில் வர ஃப்ளேவர் தான் இந்த ரெசிப்பியோடைய எப்படி சொல்கிறது, ஒரு கீ மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதுதான் அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜரில் செய்யும்போது. ஸோ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மஷி ஆகணும். மஷி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 1/2 கப்பு புளி தண்ணி அதையும் நான் போட்டுக்கிறேன். இதில் தக்காளி பார்த்திங்கன்னா திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா மஷியாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் அந்த கொதிக்கிற அந்த பேனில் நம்ம போடணும். போட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும் போது
வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை வந்து அதில் ஆட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஹவர்ஸ் வந்து இதை நான் சோக் பண்ணியிருக்கேன் ஓவர் நைட்டு. லைட்டாக முளை கட்டியிருக்கு, இன்னும் ஹெல்த்தி இது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த பச்சை பயிரை வந்து இந்த கொதிக்கிற கிரேவியில் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ போட்டு முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நான் 3 பேருக்கு 2 ஸ்பூன் சால்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடணும். இது எந்த அளவுக்கு கொதிக்க விடணும்னா, அதாவது ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு நல்லா வந்து பாயில் ஆக விடுங்க. நான் இப்போது இந்த டைமில் எந்த ஒரு லிட்டும் நான் மேலே போடலை, ஓப்பனாகவே தான் நான் வந்து கொதிக்க வைக்கிறேன். ஸோ இது கொதிக்க வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வரும்பொழுது, அதாவது கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 1 நிமிஷம் முன்னாடி பட்டர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிரேவி இப்போ முடிய போகுது. ஸோ அப்படியே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு நானும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பையனை குளிப்பாட்டலாமேன்னு சொல்லிவிட்டு அவனை கிளப்பி குளிப்பாட்டி அவனை ரெடி பண்ணி அவன் கூட கொஞ்சம் நேரம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் போது விளையாடி எப்படியோ ரெடி பண்ணி அமிச்சாச்சுப்பா அப்படின்ற மாதிரி அவனை அமிச்சாச்சு. அவனோட ஒர்க்கை வந்து முடித்தாதான் நம்மளால் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து கிச்சனில் வேலை செய்ய முடியும். இதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்து சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சப்பாத்தி திரட்டுறதுக்கு. ஸோ இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நான் ஒரு 30 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாகவே வந்தது. ஏன்னா தேய்க்க எந்த ஒரு லம்போ ஒரு பிசுறோ எனக்கு கிடைக்கல, ரொம்ப நல்லா வந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சப்பாத்தி போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இன்னும் நல்லாவே இருக்கும் சூடாக சாப்பிடும் போது. இந்த சப்பாத்திலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வரவே வராது. இப்போ பார்த்திங்கன்னா எப்படியோ எனக்கு வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக போட கற்றுக்கிட்டேன். இப்படியே ஒரு சப்பாத்தியாக போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் உள்ளே வந்தார். அவரும் எனக்கு ஒரு 1-2 சப்பாத்தி ஹெல்ப் பண்ணார் போடுறதுக்கு. அப்படியே கதையும் பேசிட்டு சப்பாத்தியும் போட்டு எப்படியோ முடிச்சிட்டோம். சரி அவருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. இதுதான் வந்து என்னுடைய லன்ச் டுடே. சப்பாத்தி, க்ரீன் கிராம் கறி, கொஞ்சம் கர்ட், கொஞ்சம் மசாலா வடை, அவ்வளோதான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.